சிட்டிக்குள்ள எரிஞ்ச நிலையில போலீஸ்க்கு நிறைய டெட் பாடி கிடைக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. அடுத்ததா கிடைக்கிற டெட் பாடியில ஒரு ஆங்கிள் பிளேட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிளேட்டை வச்சு இறந்து போனது யாரும் கண்டுபிடிக்க நினைச்ச போலீஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் உயிரோட இருக்கிறது போலீஸ்க்கு சந்தேகத்தை கொடுக்குது. அடுத்ததா போலீஸ்க்கு ஒரு லேடியோட டெட் பாடி கிடைக்குது. அந்த லேடி கடைசியா தன்னோட பைக்கை மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு போனதை போலீஸ் கண்டுபிடிச்சு அதை செக் பண்ண அந்த பொண்ணோட ஆர்சி புக் கிடைக்குது. அதுல இருக்கிற அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு உயிரோட இருக்கா. போலீஸ பார்த்த அந்த பொண்ணோ பதட்டமா பேசுறா. அதனால சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த பொண்ணோட வீட்டை செக் பண்றப்பதான் தெரிய வருது இறந்து போனது இந்த பொண்ணு மாதிரியே இருக்கு அந்த பொண்ணோட அக்கா அப்படின்னு. அதோட அந்த பொண்ணோட ஸ்கூல் போட்டோ பார்த்தா அந்த போட்டோல இருக்க எல்லாருமே ட்வின்ஸா இருக்காங்க. இப்ப போலீஸ்க்கு சந்தேகம் வந்து இந்த பொண்ணை விசாரிக்கிறப்பதான் தெரிய வருது இந்த மாதிரி இந்த பொண்ணோட அக்காவை கடத்தின சீரியல் கில்லர் அவளை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அங்க போனதும் போர்வையால ஒரு ஆளை கட்டி போட்டு வச்சிருக்கான். அவளை ஷூட் பண்ணா அவனோட அக்காவை விடுறேன்னு சொல்றான். இவனும் தன்னோட அக்காவை காப்பாத்துறதுக்காக அந்த போர்வைக்குள்ள இருக்கிறவனை ஷூட் பண்ணிருப்பான். இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவ ஷூட் பண்ணது இவளோட அக்கா அப்படின்னு. அடுத்ததா இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களை செக் பண்ணா எல்லாருமே அந்த கிளாஸை சேர்ந்த ட்வின்ஸ் செட்ல ஒரு ஆள்னு தெரிய வருது. இப்ப போலீஸ் இந்த போட்டோ காமிச்சு இதுல யார் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேக்குறப்ப எல்லாருமே அந்த போட்டோல இருக்கிற பெஞ்சமின்ங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. இப்ப அந்த ஸ்கூலுக்கு போன போலீஸ் விசாரிக்கிறப்பதான் தெரிய வருது பெஞ்சமின் பிரான்சிஸ்ங்கிற ரெண்டு ட்வின்ஸ் அந்த ஸ்கூல்ல படிச்சதாவும் அதுல பிரான்சிஸ்ங்கிறவனுக்கு இருட்டுனா பயம். இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவனை பயமுறுத்துறதுக்காக அந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவனை கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. இருட்ட பார்த்து பயந்தவனோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இவங்க கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா அவன் இறந்து கிடந்திருப்பான். அதனால அவங்களை பழி வாங்குறதுக்காக அந்த பெஞ்சமின் இவங்களை கொலை பண்ணிருப்பான். இன்னும் ரெண்டு பேர் அந்த கிளாஸ்ல உயிரோடு இருக்கிறதையும் அவங்களை பெஞ்சமின் கொலை பண்ண போறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க.